ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபேமிலியோடு வந்து ஒரு குட்டி டூர் தான் வந்து பிளான் போட்டிருந்தோம். அது எங்கே அப்படின்றத வந்துட்டு நான் போக போக வந்து வீடியோவில் நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அந்த பிளேஸை பார்த்தாலே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றது. ஸோ நாங்கள் போயிட்டுருக்கும் போதே வந்துட்டு காரில் வந்து சாங்ஸ்லாம் போட்டுட்டு போனதும், ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டூர் அப்படின்னாலே ஒரு வைப் இருக்கணும். ஸோ அதனால் வந்து நாங்கள் சாங்லாம் போட்டுட்டு இருந்தோம். எங்கள் குட்டீஸ்க்கு வந்து டான்ஸ் மூடு தான் வந்துருச்சு. அவங்க வந்து டான்ஸ் ஆடலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள வச்சு நாங்கள் வந்து அவங்க வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க டான்ஸ் ஆடுறத வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே நாங்களும் போனோம். ஃபன் பண்ணிக்கிட்டே போயிட்டுருந்தோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் போகிற இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ராமேஸ்வரம் தான். நாங்கள் போகிறதுக்கே வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு போனதுமே வந்துட்டு பாம்பன் தான் உள்ளே என்ட்ரு ஆனதுமே வந்து பார்த்தோம். பாம்பன் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து டைம் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் தான் வந்து எங்களால் ஃபோட்டோஸுமே எடுக்க முடிஞ்சிச்சு. எல்லோரும் ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு நாங்கள் ரூமுக்குமே போயிட்டோம். நாங்கள் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான் வந்து பார்த்து தங்கியிருந்தோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் வந்து வியூஸ் செம்மையாக இருந்துச்சு. நிறைய மயில் இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் தங்கியிருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு அப்படியே பேக் சைடு ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. அந்த டிஸ்டன்ஸில் வந்து பீச் இருந்துச்சு. நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு டீ எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுட்டு அந்த பீச்சுக்கு போகலாம், அங்கே போய் கொஞ்சம் நேரம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே போனதுமே வந்து மார்னிங் வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே தான் வந்து நாங்கள் அந்த வியூ பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மதியம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து மீன் தான் வாங்கலான்னு சொல்லி டேரெக்டாக வந்து கடலுக்கே போய் வந்து மீன்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து அதையுமே வந்து வாஷ் பண்ணி அங்கேயே வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே வந்து சமைச்சு எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு அங்கே வந்து பக்கத்தில் தான் வந்து எங்களுக்கு அரியமான் பீச் இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போய் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோடு போயிட்டோம். ஸோ அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு அப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அதே மாதிரி மாடியில் போய் வந்து வியூலாம் வந்து எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோட வந்து நாங்கள் தனுஷ்கோடி கிளம்பிட்டோம். ஸோ போகும்போதே வந்துட்டு எங்கள் குட்டி வந்து மேக்கப் போடாமல் வந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் கார்லேயே வந்து அவங்க மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் தனுஷ்கோடியுமே ரீச் பண்ணிட்டோம். அங்கே வந்து போய் கொஞ்சம் வீடியோஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். ஆண்கடல் பெண்கடல் அப்படின்னு சொல்லி 2 இதாக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து அந்த எண்டிங்கில் போகிறப்ப வந்துட்டு ஒரு பில்லர் இருந்துச்சு. அந்த பில்லர்கிட்ட வந்து எங்கள் குட்டி வந்து டான்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எங்கே போகணுன்னாலுமே வந்து இதுதான் வந்து அவங்களுக்கு வேலையே. அதுக்கப்புறம் தனுஷ்கோடி அந்த பீச்கிட்டே வந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ்லாம் வந்து விசிட் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா பழைய காலத்தில் வந்துட்டு அந்த வீடு எல்லாமே வந்து அழிஞ்சது தான் வந்து நாங்கள் பார்க்க போயிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து அந்த வீடு வந்து அழிஞ்சு போனது தான். இது எல்லாமே வந்துட்டு அந்த ஜங்ஷன் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு அங்கே வந்து ரொம்ப வந்து இடிஞ்சு ரொம்ப பாழடைஞ்சு இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு அங்கே இருக்கிற அந்த ஸ்டோரிலாம் வந்து கேட்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது வந்து டெம்பிள் இருந்துச்சு. அங்கே வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து இடிஞ்சது எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அந்த கல் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே வச்சுருந்தாங்க, எதுவுமே மாறாமல். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜங்ஷனில் வந்து ட்ரெயின் போகிற பிளேஸ்லாம் வந்து அந்த ட்ராக்லாம் இருக்கும் இல்லையா? அது ஃபுல்லாகவே வந்து அழிஞ்சு அந்த மண்ணுக்குள்ளே வந்து போய் புதஞ்சிருச்சு. ஸோ அது வந்து இப்போது ரொம்ப வந்து மண்ணாக இருக்கிறதுனால அங்கனக்குள்ளே தெளிவாக வந்து தெரியலை. அந்த கேட் மாதிரி இருந்தது மட்டும்தான் வந்துட்டு லைட்டாக இருந்துச்சு. ஸோ அதை மட்டும்தான் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதை வந்து ரொம்ப கேட்கும்போதே வந்து ஸ்டோரியெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்களுக்கு பார்க்குறப்பவே வந்து தெரிஞ்சிருக்கும். போகலை அப்படின்னா இதில் பார்த்து நீங்கள் எப்படி இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகிறப்ப இந்த பிளேஸ்லாம் வந்து விசிட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே ஒரு டெம்பிள் இருந்துச்சு. அதுவுமே வந்துட்டு ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே போயிருந்துச்சு. அது வந்து 1964 வந்து அந்த அழிவு வந்தப்போ வந்து எல்லா பிளேஸுமே அழிஞ்சு இந்த டெம்பிள் மட்டும் அழியாமல் இருந்துச்சாம். ஸோ அது வந்து ஒரு அதிசயம் மாதிரி வந்து அங்கே சொல்லியிருந்தாங்க. அதில் இருந்த அந்த சிலைகள் எல்லாமே வந்து அந்த மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சிருந்துச்சு. ஆனால் வந்து அந்த கோயில் மட்டும் வந்து உள்ளே மூழ்காமல் அந்த சாமி சிலை கூட வந்து உள்ளே மூழ்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து உள்ளேலாம் ஃபுல்லாக போய் நான் வீடியோஸ் எடுக்கலை. நான் வெளியே
தான் வந்து நான் ஃபுல்லாக வீடியோஸ் எடுத்திருந்தேன். ஏன்னா வந்துட்டு பார்க்காதவங்க வந்து இதை பார்த்து இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் போய் விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டோரியெல்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே இருக்க கடைங்கள்லாம் இருந்துச்சு, அங்கே இருக்கிறவங்க கிட்ட தான் வந்து அந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பில்லர்லாம் பார்த்தோம். ரொம்பவுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்து ரிட்டன் வரும்போது தான் வந்து அந்த ஜங்ஷன்லாம் வந்துட்டு நாங்கள் அந்த ரன்னிங்லேயே தான் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சுச்சு. அங்கேருந்து வந்து கிளம்பும்போதே வந்து சூரியன் மறைகிற டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் ரொம்ப வந்து லேட் பண்ண வேணாம், அங்கே வந்து எல்லாமே கடை எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பி நாங்கள் மறுபடியும் வந்து ரூமுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ரூம் போகிறதுக்கு வந்து தனுஷ்கோடியிலேருந்து ராமேஸ்வரத்தில் தான் நாங்கள் ரூமுக்கு போயிருந்தோம். ரூம் போகிறதுக்கே வந்து எங்களுக்கு நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து ஹோட்டலில் தான் வந்து எல்லோரும் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்காக. வரும்போதே வந்து நல்ல ரெயினு, அந்த மலையோடு வந்துட்டு சாங்ஸும் போட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.